இந்த நேரத்தில் பார்க்கிறதோ குலுங்கி குலுங்கி. வணக்கம் நண்பா, நான் உங்களை பார்க்க சூர்யா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ரிலிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்னாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். சென்டரில் உள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி 1:1 வச்சுக்கோங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. லேயரை கிளிக் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட இமேஜ் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண இமேஜை நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ் வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா வந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்கை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் பேக்வேர்டில் போயிடும். அந்த பேக்வேர்டில் போன இமேஜை நான் செட் பண்ணுற மாதிரியே நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு நான் எடிட் பண்ணி வச்சுருக்க லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லேயர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண லேயரை நான் செட் பண்ணுற மாதிரியே நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. டபுள்ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணுற மாதிரியே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்கள் சேனலோட நேமை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. டபுள்ஏ ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலோட டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணுற மாதிரியே சின்னதாக இன்ஸ்டாகிராம்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கு கீழே செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையுமே இழுத்து விட்டுக்கோங்க. மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் ஆட் பண்ணணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. லேயருக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்கள் ரிலிக்ஸோட ஃபர்ஸ்ட் லைனை டைப் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க.
அதை நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டபுள் ஏ ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரிலிக்கல் வேர்டோட டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் போயிட்டு வெப் ரைட்டு கொடுங்க. அவுட் அனிமேஷன் ஆப்ஷன் போய்ட்டு ஃபிட்டு கொடுத்துருங்க. சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இதை ட்ரிம் பண்ணிடுங்க. அந்த எல்லோ கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு 3 டாட்ஸ் வரும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். எக்ஸ்ட்ரா அந்த டெக்ஸ்ட்டை முன்னாடி உள்ள டெக்ஸ்ட்டோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. எல்லோ கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற லிரிக்ஸோட டெலிட் உங்கள் லிரிக்ஸோட நெக்ஸ்ட் லைனை டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த எல்லோ கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு 3 டாட்ஸ் வரும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். அந்த டெக்ஸ்ட்டை முன்னாடி உள்ள டெக்ஸ்ட்டோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. எல்லோ கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற லிரிக்ஸோட டெலிட் உங்கள் லிரிக்ஸோட நெக்ஸ்ட் லைனை டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸில் ஃபுல் வீடியோவுக்கும் ரிலிக்ஸை டைப் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளேயில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய்.